அனைவருக்கும் வணக்கம். சோசியல் மீடியாவில் ஆல்டன் பி நெல்சன் அப்படிங்கிற ஒரு தம்பியை போட்டு சாட்டை துரைமுருகன் வருன்னு வறுத்து எடுத்திருக்காப்புல. அதற்கு அந்த தம்பி திரும்பி கதறிக்கிட்டு ஒன்று பேசி ஒரு பதிவிட்டுருக்காப்புல. அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. யார் அந்த தம்பி, எதற்காக அவரை வந்து சாட்டை துரைமுருகன் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில் மிக தெளிவாக பார்ப்போம். அரசியலில் நீங்கள் தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும். அதாவது சோசியல் மீடியாவில் ஆல்டன் பி நெல்சன், அதாவது நெல்சன்ங்கிறது வந்து அவருடைய அப்பா பேர், அந்த பையனோட பேர் வந்து ஆல்டனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஒரு வருடத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாமே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து மலைகளை கடத்தி கொண்டு போறாரு இல்லையா, அதற்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் எல்லாருமே போராடுறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் கூட அங்கே போய் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. தொடர்ச்சியாக அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பத்மநாபபுரம் தொகுதியை சேர்ந்த சீலன் அவர்கள், இப்போதைக்கு பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் நின்றவர் தான் அந்த சீலன் அவர்கள். அவர் தொடர்ச்சியாக இதுக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் தம்பி சென்னையில் வந்து வக்கீலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டங்களில் ஒரு வீடியோ அவர் சீலனோட பதிவுகள் இதெல்லாம் பார்த்துட்டு, நாம் தமிழர் கட்சி போராடுறதெல்லாம் பார்த்துட்டு தம்பி வந்து ஒரு பதிவு எடுத்து போட்டாப்ல. எப்படி அவர் வந்து மலை முழுங்கி மகாதேவன் வந்து மனோ தங்கராஜ் வந்து இப்படி மலைகளை அள்ளி கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு பதிவை போட்டாரு. நாம் தமிழர் கட்சியும் அதற்கு வந்து தொடர்ச்சியாக அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமா வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மீது அவர் நடவடிக்கை எடுக்க முடியல, யாரு மனோ தங்கராஜ் அமைச்சர் வந்து. அதனால இந்த தம்பிக்கு வந்து அவங்க துறையில இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. யாரு, மனோ தங்கராஜ் வந்து தம்பி நெல்சன்கிற பேரை வச்சு போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்னா இவர் பேர் வந்து நெல்சன் எல்லாருமே நினைச்சிட்டாங்க. அப்போ அங்கே வந்தோடனே இவர் உடனே அதை ஒரு வீடியோ எடுத்து என்ன பண்ணுறாப்லன்னா, என் பேரே உங்களுக்கு தெரியல, எனக்கு வந்து நீங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போட்டாப்ல. தம்பியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க சோசியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் போட்டுறது, ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டுறது. அதை தான் வந்து பழப்பா வச்சிருக்காப்ல. ஏன்னா தம்பிக்கு வந்து ஒழுங்காக கேஸ் எதுவும் கிடைக்கல. ஏன்னா கேஸ் கிடைக்கணும்னா முதல்ல எவிடன்ஸோட வந்து அவர் பேசணும் இல்லையா. ஒரு கோர்ட்டில் முதல்ல என்ன கேட்பாங்க, சாட்சியங்கள் தான் கேட்பாங்க. தம்பிகிட்ட தான் சாட்சியங்களே கிடையாது, வாயில வர்றதெல்லாம் அடிச்சு விட்டுருவாப்ல. ஏன்னா 24-25 வயசு தான் இருக்கக்கூடிய இந்த நபர், அவருக்கு இன்னும் பிராக்டிஸ் பத்தல, இன்னும் அனுபவம் பத்தல அப்படிங்கிறதான் தெரியுது. இப்போ இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து பண்ண அந்த வேலைக்கு உடனே சரி தம்பி போனா போதும்னு சொல்லிட்டு அதிமுக இருந்து இவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. இவருக்கு அதிமுக வந்து இந்த ஆதரவு தெரிவிக்கிறதுனால, அதாவது திமுகவோட எதிர்ப்பு வந்து இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதிமுக வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சரி, அப்ப அதிமுகவோட ஆதரவு நமக்கு இருக்கு, அப்ப இன்னும் திமுக வந்து நல்லா எதிர்ப்போம்னு சொல்லிட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ என்ன சிக்கலோ அவருக்கு தெரியல. நாம் தமிழர் மீதும் வந்து அவருக்கு ஒரு வன்மம் இருக்கு. அப்ப நாம் தமிழர் மீது வன்மம் இருக்கக்கூடியத இப்ப சமீபத்தில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவங்க வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, திமுகவுக்கு ஆதரவா வந்து வேட்பாளர்கள் நிப்பாட்டுறாங்க, நல்ல ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாத்தையும் வந்து வேற தொகுதிகளில் வந்து மாற்றி திமுகவுக்கு சாதகமா வந்து மாற்றி அமைச்சிடறாங்க அப்படின்ட்டு வாய்க்கு வந்ததுபடி அடிச்சு விட்டாப்ல. அதுல இன்னும் ஒரு போற போக்கில் பெட்டியா பணம் வாங்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டாப்ல. இப்போ என்ன சிக்கல்னா, இவர் நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான், இவர் என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரி ஏதாவது ஒன்று பேசணும்ல அப்படிங்கிறக்காண்டி பேசிட்டாப்ல. நாங்க விஜயை வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. விஜய் அவர்களை தனிப்பட்ட விஜய் அவரை வந்து நம்ம எதிர்க்க கிடையாது, விஜய் வைக்கக்கூடிய அரசியலை எதிர்க்கிறோம். அப்போ நீங்க விஜயை தான் எதிர்க்கிறீங்க, திமுகவை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற எண்ணத்துல இவர் பாட்டில் அள்ளி வீசிட்டாப்ல. இதை பார்த்த அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சாட்டை வலைவலியில, உன்னால நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவனா இருந்தா அந்த குற்றச்சாட்டை நிரூபி அப்படின்ட்டாப்ல. ஏன் அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லி கேட்கிறாருன்னா, வேற வழி இல்லைங்க. ஒரு அபாண்டமா ஒருத்தர் மீது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, உங்க மீது வந்து நான் வந்து ஒரு திருட்டு பட்டம் கட்டுறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு திருடன் நான் கட்டுறேன் அப்படின்னா எந்த விதத்துல நான் உங்களை வந்து சொல்ல முடியும்? அப்ப உங்களை திருடன் நான் சொல்றேன் அப்படின்னா அதற்கு ப்ரூஃப் வேணும்ல. இப்ப நீங்க என்ன கேட்பீங்க, என்னை திருடன் சொல்லிட்டீங்க, எங்க ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதானே, அதை இன்னும் ஒரு கோவத்துல சாட்டை துரைமுருகனுக்கான ஒரு பாணியில வந்து, நீ ஒரு நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவனா இருந்தா நிரூபிடா அப்படின்ட்டாப்ல. இவர் வந்து என்ன செய்யணும், உண்மையிலேயே நாங்க திமுக நாம் தமிழர் கட்சி பணம் வாங்கியிருந்தா நிரூபிக்கணுமா இல்லையா? கோர்ட்ல என்ன ரொம்ப முக்கியம், சாட்சி தானே முக்கியம். நீ வக்கீலுக்கு பிராக்டிஸ் பண்றவன் தானே, நீ என்ன செய்யணும், கோர்ட்டில் வந்து சாட்சியை காட்டுறது போல இங்கே சாட்சிகளை காட்டி, இந்த பாருங்க சாட்டை துரைமுருகன், நீங்கள் இப்போ பெட்டி வாங்கினதுக்கு இந்த இவர் தான் எவிடன்ஸு, இந்த வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒரு ப்ரூஃபை காட்டலாம்ல. அதை விட்டுவிட்டு நீங்கள் தேசிய தலைவரோட வளர்ப்பா, நீங்கள் வந்து சாட்டை துரைமுருகன் இப்படி பேசலாமா, நான் தேசிய தலைவர் மீது எவ்வளோ வந்து மரியாதை வச்சிருக்கேன், இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படி இப்படின்னு வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுறாப்புல.
தம்பியோட நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்ம பப்ளிசிட்டி ஆகணும், எதெல்லாம் எடுத்தா பப்ளிசிட்டி ஆகும் அப்படின்ட்டு நாம் தமிழர் வந்து யாருகள்லாம் எதிர்க்கிறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாகவே இவர் தலைவன் வந்து ஏதாவது ஒன்று பேசி இவர் பப்ளிசிட்டி ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இந்த தம்பி குட்டி பையன் வந்து பண்ணிட்டாப்ல. சரி, நம்ம இவருக்கு எதிர்த்து வீடியோ போறதா அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம அவரை வந்து எதிர்த்து போட வேணாம், நேரம் அவருக்கே போன போட்டுருவோம். ஏன்னா தம்பி என்ன பண்றா அப்படின்னா, அவரே அந்த வீடியோவில் கீழே வந்து அட்வொகேட் நெல்சன் அப்படின்னு போட்டு கீழே ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துருவாப்ல. சரி, தம்பிக்கு அடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இருந்து ட்ரை பண்றாங்க. அந்த தம்பிக்கு ஃபோனே எடுக்கல, பாப்பா போல. ஏன்னா என் நம்பர்ல இருந்து போகும்போது என்னுடைய அடையாளமா அந்த கூகுளில் வந்து நான் நாம் தமிழ் கட்சியோட கொடி நான் வச்சிருக்கிறது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு சரி நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் ஃபோனை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாப்ல. இடையில ஃபோனை கட் பண்ணி விட்றாப்ல, இல்லைன்னா ஃபோனை ஃபுல் ரிங் போக எடுக்க மாட்டாப்ல. காலையிலேருந்து நானும் சாயந்தரம் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டாங்க. இல்லைங்க, கடைசியாக ரெண்டாவது வேற இன்னொரு நம்பர்ல இருந்து நான் சாயந்தரம் பேசும்போது அப்போ அந்த ஃபோனை வந்து எடுத்து அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதிவை நீங்களே கேளுங்களேன். வணக்கம் சார். கேக்குதா? நெல்சனுங்களா? இல்ல, அவங்க ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சரி, ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன டவுட். இந்த என்டிகே சம்பந்தமா நேற்று ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குல்ல, அதுக்குதான் இப்போ சாட்டை திருமணம் அவர்கள் கேட்டாருன்னு சொல்லி பதில் போட்டிருந்தாப்புல இல்லையா? அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? அது ஏன் அது ப்ரூஃப் காட்டலாமே அப்படின்னு கேக்குறதுக்காக கால் பண்ணேன். ப்ரூஃப் அப்படி நம்ம இதுல ஓபனா காட்ட முடியாது சார், ஆன்லைன்ல. சரிங்க சார். இல்ல அப்படி ஏதாவது ஒண்ணு நீங்களே ஏதாவது அவங்க ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா நம்ம காமிக்கலாம். சரிங்களா? புரியுது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க ஒரு அரசியல், அவர் வந்து ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு, அதாவது தாவைக்காவுக்கு சப்போர்ட் பண்றாரு. அது நெல்சன் தாவைக்கு ஆதரவாளர் தெரியல. அது சொல்லுங்க. இல்ல, அவர் அப்படித்தானே பேசுறாரு இல்லையா? தெரியல சார், பேசுறவங்களுக்கு அப்படி புரிஞ்சிருக்கலாம், கேக்குறவங்களுக்கு இல்ல. டிஎம்கே எதிர்ப்பா காட்டுறாரு, ஆனா தாவைக்கா சப்போர்ட்டரா தானே காட்டுறாரு. இல்ல டிஎம்கே எதிர்ப்புன்னு வேணா சொல்லலாம். அப்ப தாவைக்கா சப்போர்ட் கிடையாதா? அத பத்தி தெரியல. நீங்க கேட்க வந்ததை கேளுங்க. இல்ல, நான் கேட்க வந்தது சரி, அது இப்படி போட்டிருக்காரு, இப்ப சாட்டை முருகன் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி அவர் அதுக்கு ஒரு இது போட்டிருந்தாரு. அதான் சரி, அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்காண்டி தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நோக்கம் வேற ஒண்ணும் இல்ல, என்னங்கிறத சொல்றதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, அப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப டிஎம்கே எதிரா இருக்காரு இல்லையா, அது போல ஒருவேளை என்டிகேக்கும் அவர் எதிரா, இல்ல என்டிகே சப்போர்ட்டரா, டிவிகே கூட சப்போர்ட்டரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு கேக்குறேன். தெரியல சார், அதை பத்தி தெரியல. நான் ஒரு ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சரிங்களா? நான் அட்வொகேட், ஏதாவது லீகல் மேட்டர்ஸ்னா நான் பேசுவேன். சரி, ஏன்னா என்ன இப்ப நீங்க அட்வொகேட் ஒரு ஆபீஸ் ரிலேட்டடா லீகலா இந்த மாதிரி கேஸ் பாப்பீங்க. இப்ப அவர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ல வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரிலேட்டடா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசிடுறாரு, அதுல நம்பரும் கொடுத்துறாரு. இப்போ இதுல வந்து நம்பரும் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தானே. இப்ப என்னோட போன் கால் வந்து உங்களுக்கு தேவையில்லாத போன் கால் தானே? அப்படியா? இல்லையே சார், யார் இருந்தாருன்னா உங்ககிட்ட பேச போறாப்ல, அவர் இல்ல. காலையில இருந்து நான் ட்ரை பண்றேன் சார். இப்பதான் நீங்க நம்ம எல்லாரும் நம்ம அவைலபிளா இருக்க மாட்டோம்ல, கோர்ட்ல இருப்போம், ஒருத்தர் ஒரு வேலையில இருப்பாங்க. நம்மளால முடிஞ்சளவு ஹெல்ப் பண்றோம். நாங்க நம்பர் போட்ட நோக்கம் வந்து இப்போ ஏதாவது லீகலா யாராவது கேட்பாங்க, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் பண்றது. உங்களை மாதிரி கூப்பிடுறவங்களும் கூப்பிடுவாங்க, அதாவது பொலிட்டிக்கல் அந்த ரீதியா. ஆமா, ஒரு ஏதாவது ஒரு சர்ச்சை, ஒரு ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா யாரா இருந்தாலும் அது கேட்பாங்களா, கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேட்பாங்க. ஆமா, கேட்பாங்க கண்டிப்பா. நம்மளால முடிஞ்ச காலத்தை நம்ம எடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே ஓகே. உங்களோட நேம் சார்? ஜோயல் என் பேர். சரி, ஓகே, தேங்க்யூ சார். நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கு நன்றி. இப்போ தம்பி அவர்களுக்கு நம்ம ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம என்னைய விட வயசுல ரொம்ப சின்ன பையன், வளர்ந்து வரக்கூடியவன், ஒரு அரசியல் ரிலேட்டடா வந்து தன்னுடைய பதிவுகளை வந்து ஸ்ட்ராங்கா சோசியல் மீடியால வைக்கிறான். அப்படி இருக்கும் போது அந்த தம்பிக்கு நான் ஒன்னே ஒன்று சொன்னோம், எவிடன்ஸ் இருந்தா நீ ஸ்ட்ராங்கா பேசு, அப்படி இல்லையா ஒரு தடவை நீ பதிவை போட்டுட்ட அப்படின்னா அந்த பதிவை போட்டுட்டு அடுத்து கடந்து போயிரு. அந்த பதிவுக்கு 1000 விமர்சனங்கள் உன் மீது வரும். அதை விட்டுட்டு அந்த விமர்சனத்துக்கு நீ உடனே பதில் போடுறது. இப்ப சாட்டை துரைமுருகன் கேட்டார்ல, நிரூபின்ட்டு உன்னால் நிரூபிக்க முடிச்சா? இது யாருக்கு அசிங்கம்? உனக்கு தான் அசிங்கம். அதனால பதிவை போட்டியா அதை கடந்து போயிரு. இல்லையா நான் தெரியாம பதிவு போட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு மறுபதிவு போட்டுவிட்டு போயிரு. அதை விட்டுட்டு நம்ம வந்து போட்டுட்டோம், நம்ம வந்து இது அப்படி இப்படி, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தயவு செஞ்சு உனக்கு ஒரு அண்ணனா, உனக்கு ஒரு சீனியரா உனக்கு வந்து ஒரு அட்வைஸை கொடுக்குறோம். இனி வருங்காலங்களில் இது போன்ற தவறுகள் இல்லாமல் நீ வந்து இன்னும் வளர்ந்து போகணும். வக்கீலுக்கு படிச்சிருக்க, உன் அலுவலகத்தில் உன்னோட நண்பர் அந்த ஃபோன் காலை கூட எடுத்து உன்னால் பேச முடியல அப்படின்னா நீ எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறது உனக்கே நல்லா உணர்ந்திருப்ப. இவனா நான் மட்டும் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன், பல பேர் உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இது போல உனக்கு அடுத்தடுத்து நிறையா ஃபோன் கால் வரும், பெரிய சிக்கல்கள்லாம் வரும். அதுல இருந்து நீ தப்பிச்சு நீ உன்னோட பேஷன் என்ன, உனக்கு வந்து வக்கீலில் நீ
பிராக்டிஸ் பண்ணி நீ நல்ல ஒரு சிறந்த வழக்கறிஞரா போகணும், அரசு வழக்கறிஞரா போகணும். அந்த அளவுக்கு நீ வந்து உன்னோட தகுதியை வளர்த்துக்கோ. எது பேசுறதா இருந்தாலும் நீ வழக்கறிஞருங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு பேசு, எவிடன்ஸோட பேசு அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.